வாய்ப்பை உருவாக்கி தரும்படியாகவும் இந்த சபைக்கு முழுமையான வளர்ச்சியை கொடுக்கும்படியாகவும் நாம் அனைவரும் எழுந்து நின்று இந்த மாலை ஆராதனையிலே பக்தியுடன் பங்கெடுப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். இறைவா எனக்கு துணையாக வந்தருளும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கொண்டவர்கள் அற்புதமாகவே குணம் பெற்றார். ஆகவே நாமும் சபையாக அவரது புகழ்தனை பாடுவதால் உற்ற அவர் இறைவனுடைய புனிதர்களே, அவரை வாழ்த்துங்கள். அவருக்கு அஞ்சுவோரே, அவரது புகழ் பாடுங்கள். ஆண்டவரே எனது
பகைவர்களும் எதிரிகளும் எழுந்தாலும் என் பாதை முழுவதுமே இருளினிலே மூழ்கினாலும் என் உயிர் காப்பவரா என் இயேசு இருப்பதனா என் உயிர் காப்பவரா என் இயேசு இருப்பதனா எனக்கு அச்சமில்லை எதற்கும் தடுக்கவில்லை ஆண்டவரே எனது மொழி ஆண்டவரே என் மீட்பு எனக்கு பயமில்லை எதற்கும் பயமில்லை ஆண்டவரே எனது மொழி ஆண்டவரே என் மீட்பு எனக்கு பயமில்லை எதற்கும் பயமில்லை எதிரிகளின் நடுவினிலே என்னை மேன்மை பெறச் செய்வார். என்னை அணைத்து தாயாக என் தேவன் ஏற்றிடுவார். எதிரிகளின் நடுவினிலே என்னை மேன்மை பெறச் செய்வார். என்னை அழைத்து தாயாக என் தேவன் தேற்றிடுவார். எனது வலப்புறத்தில் என் மீட்பர் இருக்கையிலே எனது வலப்புறத்தில் என் மீட்பர் இருக்கையிலே எனக்கு கலக்கமில்லை எதற்கும் நடுக்கமில்லை ஆண்டவரே எனது மொழி ஆண்டவரே என் மீட்பு எனக்கு பயமில்லை எதற்கும் பயமில்லை ஆண்டவரே எனது மொழி ஆண்டவரே என் மீட்பு எனக்கு பயமில்லை எதற்கும் பயமில்லை இறைவனுடைய புனிதர்களே அவரை வாழ்த்துங்கள், அவருக்கு அஞ்சுவோரே அவரது புகழ் பாடுங்கள். நீதியின்பால் பசிதாகமுள்ளோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். நீ ஆண்டவரை புகழ்ந்து பாடுவார். தேவனவன் திருப்புகழை அவனில் சாற்றிடுவார். நெஞ்சமே நீ ஆண்டவரை புகழ்ந்து பாடுவார். தேவனவன் திருப்புகழை அவனில் சாற்றிடுவார். தாயும் அவரே தந்தையும் அவர் திருப்பெயர் புகழ்ந்து பாடு. தாயும் அவர், தந்தையும் அவர், அவரது பெயர் புகழ்ந்து பாடு. நீ ஆண்டவரை புகழ்ந்து பாடுவார். திருப்புகழை
பாடுவாய் கானங்கள் எழுப்பி என்னாலும் காத்திடும் தேவனை புகழ் நெஞ்சமே நீ ஆண்டவரை புகழ்ந்து பாடுவார். தேவனவன் திருப்புகழை அவனில் சாற்றிடுவார். நதிகளும் ஆறுகளும் அவர் மனம் போராது, பனிமூடும் மலைகளும் அவர் புகழ் பாடாது. நதிகளும் ஆறுகளும் அவர் மனம் போராது, பனிமூடும் மலைகளும் அவர் புகழ் பாடாது. வானத்து பறவைகள் கானங்கள் இசைத்து எந்நாளும் அன்பு செய்யும் தேவனை பாடும். வானத்து பறவைகள் கானங்கள் இசைத்து எந்நாளும் அன்பு செய்யும் தேவனை பாடும். நெஞ்சமே நீ ஆண்டவரை புகழ்ந்து பாடுவார். தேவனவன் திருப்புகழை அவனில் சாற்றிடுவார். நெஞ்சமே நீ ஆண்டவரை புகழ்ந்து பாடுவார். தேவனவன் திருப்பெயரை அவனில் சாற்றிடுவார். தாயும் அவர் தந்தையும் அவர் அவர் திருப்பெயரை புகழ்ந்து பாடுவார். தாயும் அவர் தந்தையும் அவர் அவரை பெயர் புகழ்ந்து பாடுவாய். நெஞ்சமே நீ ஆண்டவரை புகழ்ந்து பாடுவார். தேவனவன் திருப்புகழை அவனில் சாற்றிடுவார். அவனில் சாற்றிடுவார். அவனில் சாற்றிடுவார். நீதியின்பால் பசிதாகமுள்ளோர் பேறு பெற்றோர், ஏனில் அவர்கள் நிறைவு பெறுவர். பரிசுத்தரும் மாசற்றவருமாயிருக்குமாறும் அன்பில் வாழவும் நம்மை தேர்ந்து கொண்ட இறைவன் போற்றப்படுவாராக. ஆண்டவரே என்னை அறிந்திருந்தீர், கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீர். கரங்களில் என்னை பொறித்துள்ளி உந்தன் காலமெல்லாம் என்னை காணுகின்றீர். ஆண்டவரே என்னை அறிந்திருந்தீர், கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீர். கரங்களில் என்னை பொறித்துள்ளி உந்தன் காலமெல்லாம் என்னை காணுகின்றீர். ஆண்டவரே என்னை அறிந்திருந்தீர். நடப்பதும் படுப்பதும் நான் செல்லும் வழிகள் எல்லாமும் பார்வையிலே. அமர்வதும் எழுவதும் நினைவுகள் முழுவதும் எல்லாம் உன் கையிலே. நடப்பதும் படுப்பதும் நான் செல்லும் வழிகள் எல்லாம் உன் பார்வையிலே.
அமர்வதும் எழுவதும் நினைவுகள் முழுவதும் எல்லாம் உன் கையிலே. என் முன்னும் என் பின்னும் என்னை சூழும் தேவா, என் முன்னும் என் பின்னும் என்னை சூழும் தேவா, என் உள்ளம் நீ வாருமே, என் உள்ளம் நீ வாருமே. ஆண்டவரே என்னை அறிந்திருந்தீ, கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீ, கரங்களில் என்னை பொறித்துள்ளி, உந்தன் காலமெல்லாம் என்னை காணுகின்றே. ஆண்டவரே என்னை அறிந்திருந்தீ. வானமே சென்றாலும் பாதாளம் படுத்தாலும் அங்கே உன் கை வண்ணமே. நினைவில் நான் நின்றாலும் கடல் தாண்டி சென்றாலும் அங்கேயும் உன் சித்தமே. வானமே சென்றாலும் பாதாளம் படுத்தாலும் அங்கே உன் கை வண்ணமே. நினைவில் நான் நின்றாலும் கடல் தாண்டி சென்றாலும் அங்கேயும் உன் சித்தமே. எங்கே நான் சென்றாலும் எதை நான் செய்தாலும், எங்கே நான் சென்றாலும் எதை நான் செய்தாலும் உன் கைகள் என்னை தாங்குமே. உன் கைகள் என்னை தாங்குமே. ஆண்டவரே என்னை அறிந்திருந்தீ, கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீ, கரங்களில் என்னை பொறித்துள்ளி, உந்தன் காலமெல்லாம் என்னை காணுகின்றே. ஆண்டவரே என்னை அறிந்திருந்தீ. இறைவனுடைய புனிதர்களே, அவரை வாழ்த்துங்கள், அவருக்கு அஞ்சுவோரே அவரது புகழ் பாடுங்கள். அனைவரும் நற்செய்தி வாசகத்திற்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா செய்தி 14ஆம் அதிகாரம் 25 முதல் 27 முடிய வசனங்கள். லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 25 முதல் 27 முடிய வசனங்கள். பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவரிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினார். அவரின் சீடராய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே நமக்கு நற்செய்தி வாக்கினால் பாவம் நீங்குவதாக. புனித தனுசாசியாருடைய அன்பு இறை மக்களே, என்னை பின் செல்ல விரும்பும் எவரும் தன்னையே மறுத்து தன்னை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்கிறார் இயேசு கிறிஸ்து என்று நம்முடைய புனித தனுசாசியார் இளைஞர் சபையினர் தன்னுடைய பாதுகாவலர் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த அருமையான நேரத்திலே நம்முடைய தனுசாஸ் இளைஞர் சபையை சார்ந்த ஒவ்வொருவருக்கும்
புனித தனிஸ்லாஸ் இளைஞர் சபை திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். புனித தனிஸ்லாஸ் இந்த இளைஞர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த இளைஞர்களுக்கு கல்வி செல்வத்தை கொடுப்பாராக. இந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவார். இந்த இளைஞர்களுக்கு ஆன்மீக வாழ்க்கையிலே வளர்ச்சி கொடுக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் இந்த திருவிழா மாலை ஆராதனையிலே பக்தியுடன் இவர்களுக்காக மன்றாடுவோம். நம்முடைய தனிஸ்லாசியாருடைய வாழ்க்கை ஜெப வாழ்க்கை. இவர் ஜெபம் செய்கிற பொழுதெல்லாம் இப்படி கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் பொழுங்கி வழியும். அவரால் கண்ணீரை அடக்க முடியாமல் போகும். ஜெபம் முடிந்து வெளியே வருகிற பொழுதெல்லாம் இவரது இருதயம் முழுமையாக கடவுளுடைய ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கும். தனது உரையாடல்களிலும் இந்த அனுபவத்தை நண்பர்களிடம் பகிர்ந்து கொண்டே இருப்பார். இது பக்தியானது மற்றவரிடமும் பற்றி கொண்டது. கடவுளை பற்றியும் பரலோக காரியங்களை பற்றியும் இவரது உரையாடல் அமைந்திருக்கும். பேசுகின்ற பொழுது அவரது பக்தியின் அனலும் அதில் ஆனந்த மகிழ்ச்சியும் இருடும் வெளிப்படும். இன்றைய நற்செய்தியை பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 25 முதல் 27 முடிய வசனம் வாசிக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடனாக இருப்பதற்கு 3 தகுதிகளை அவர் குறிப்பிடுகிறார். முதலாவதாக, என்னை விட தந்தையை, தாயையோ, சகோதரர்களையோ, சகோதரிகளையோ அதிக அன்பு செய்பவர் என்னுடைய சீடனாக இருக்க முடியாது. முதலாவதாக, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு விடுக்கிற செய்தி, வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஒரு அழைப்பு விடுக்கிறார். நம்முடைய தந்தை, சகோதரர், இயேசுவே தந்தை, இயேசு சபையிலே பற்றற்ற வாழ்க்கை நடத்தியவர். இரண்டாவதாக, இயேசு தெளிவாக சொல்லுகிறார், என்னை பின் செல்லும் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்று அழைப்பு விடுக்கிறார். ஒவ்வொருவரும் தியாக வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஒரு அழைப்பு கொடுக்கிறார். நம்முடைய பாதுகாவலர் புனித தனிஸ்லாசியார் தியாகம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர். எப்பொழுதும் பிறருடைய மட்டிலே அன்பும் அக்கறையும் கொண்டவர். எனவேதான் அவருடைய வாழ்க்கை முழுவதும் தியாக வாழ்க்கையாக அமைந்தது. மூன்றாவதாக, இயேசு சொல்லுகிற வார்த்தை, சிலுவையை சுமந்து கொண்டு அன்றாடம் என்னை பின்தொடர வேண்டும் என்று ஒரு அழைப்பு கொடுக்கிறார். நம்முடைய பாதுகாவலர் புனித தனிஸ்லாசியார் அன்றாடம் சிலுவைகளை சுமந்து சென்று அவர் தன்னுடைய துன்பமாக இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், அனைத்தையும் இயேசுவுக்காக தாங்கிக் கொண்டவர். சிலுவைகளை இயேசுவுக்காக தாங்கிக் கொண்ட எந்த இளைஞன் புனித தனிஸ்லாசியார். இந்த உலகத்திலே 18 ஆண்டுகள் புனித தனிஸ்லாசியார். எனவேதான் புனித தனிஸ்லாசியார் இங்கே சரீரம் படைத்த சம்மனசு என்று அழைக்கப்படுகிறார். காரணம் என்ன? இவர் தன்னுடைய மரணத்தையே அறிக்கையிட்டவர். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நான் இறந்து விடுவேன் என்று சொல்லி தன்னுடைய மரணத்தையே முன் அறிவித்தவர். எனவேதான் புனித தனிஸ்லாசியார் சரீரம் படைத்த சம்மனசு என்று அழைக்கப்படுகின்றார். இரண்டாவதாக, தாழ்ச்சி நிறைந்த ஒரு இளைஞன். எனவேதான் தான் இயேசு சபையிலே எதற்காக சேர்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது, நான் ஒரு துருப்பிடித்த இரும்பு கம்பி, இந்த இரும்பு கம்பியாக இருக்கிறது மாற்றுவதாகவே இயேசு சபையிலே என்று தாழ்ச்சி நிறை உள்ளத்தோடு எப்போதும் பணி செய்தவர். ஆகவேதான் தாழ்ச்சி நிறை உள்ளம் கொண்ட இளைஞன் என்று அழைக்கப்படுகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் தியானத்தில் இருக்கக்கூடியவர், ஜபம் செய்து ஜபிக்கக்கூடிய இளைஞன், வருத்தல் முயற்சிகள் செய்யக்கூடிய இளைஞன். எனவேதான் நம்முடைய தனிஸ்லாசியார் ஒவ்வொரு நாளும் பொருத்தல் முயற்சிகளிலே தப காரியங்களிலே ஈடுபட்ட இளைஞன், நற்கருணை மீது ஆழ்ந்த பக்தி கொண்ட இளைஞன். ஒவ்வொரு நாளும் பாவ சங்கீதம் செய்து தயாரிப்போடு உணவாக உட்கொண்ட நம்முடைய தனிஸ்லாசியார். இறுதியாக
ஜெபிக்கின்ற இளைஞன், நான் முன்பே வாசித்தது போல ஜெபத்திலே அதிகமாக தன்னுடைய நேரத்தை செலவிடுகிற இளைஞன் தான் நம்முடைய தனிசாசியார். ஆகவேதான் இந்த நாளிலே அவருடைய திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இந்த ஆண்டு நம்முடைய தனிசாசியருடைய இறப்பின் 456வது தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த 450 ஆண்டுகளாக நாம் புனித தனிசாசியரை நினைத்து அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஊரிலே பார்க்கிறோம், சொக்கங்குடியிருப்பிலே புனித தனிசாஸ் இளைஞர் சபையினர் எல்லா நிகழ்வுகளிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவதை பார்க்கிறோம். இந்த ஆண்டு அவர்கள் 4 சந்திகளிலும் நற்கருணை பக்தியை பறைசாற்றும் விதமாக, நம்முடைய புனிதர்களுக்கு சாட்சியை பகிர்வதன் விதமாக 4 சந்துகளில் ஆசிர்வதற்காக சிறப்பாக நாம் பார்க்கின்றோம். இந்த நாளிலே தனிசாசியார் இளைஞர் சபையினருக்கு, இளைஞர்களுக்கு நம்முடைய பாதுகாவலர் விடுக்கிற செய்தி, முதலாவதாக நாம் ஒவ்வொருவரும் பற்றற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். இரண்டாவதாக தியாகம் நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும். மூன்றாவதாக அன்றாட சிலுவைகளை சுமந்து கொண்டு இயேசுவை முழுமையாக பின்பற்ற வேண்டும். இறுதியாக ஜெபிக்கின்ற இளைஞர்களாக மாற வேண்டும். நற்கருணை பக்தி கொண்ட இளைஞர்களாக மாற வேண்டும். தபம் செய்கின்ற இளைஞர்களாக மாற வேண்டும். தாழ்ச்சி நிறை இதயம் கொண்ட இளைஞர்களாக மாற வேண்டும். சரீரம் படைத்த சம்மனசுகளாக மாற வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய பாதுகாவலர் புனித தனிசாசியார் இந்த நாளிலே நமக்கும் அழைப்பாக விடுக்கிறார். எனவே அவருடைய மதிப்பீடுகளை, அவருடைய வாழ்க்கையை நாமும் நம்முடைய வாழ்க்கையாக மாற்றுவோம். புனிதனுடைய பாதையிலே நாமும் அடியெடுத்து வைப்போம். புனிதத்தை நாடுவோம் என்ற உறுதிப்பாட்டோடு இந்த திருவழிபாட்டிலே நாம் அனைவரும் தொடர்ந்து பக்தியுடன் மன்றாடுவோம். ஆமென். இப்பொழுது நம்முடைய புனித தனிசாஸ் இளைஞர் சபையிலே புதிய உறுப்பினர்களும் புதிய பொறுப்பாளர்களும் நியமிக்கப்படுவார்கள். சொக்கங்குடியிருப்பு புனித தனிசாஸ் இளைஞர் சபை 2024 புதிய உறுப்பினர்கள் முன்வருக. திவாகர், ஜார்ஜ் சிபி, அந்தோனி சார்ஜ், ஜெய பிராங்க்லின், ரோசன் மில்டன், ரோசன், அந்தோனி ரீகன் போஸ்கோ, மைக்கேல் வில்சன். புதிய உறுப்பினர்கள் திவாகர், ஜார்ஜ் சிபி, அந்தோனி சார்ஜ், ஜெய பிராங்க்லின், ரோசன் மில்டன், ரோசன், அந்தோனி ரீகன் போஸ்கோ, மைக்கேல் வில்சன் முன்வருக. இப்பொழுது புனித தனிசாஸ் சபையின் புதிய உறுப்பினர் அணிய போகிற இந்த நாடாக்கள் மந்திரிக்கப்படுகின்றன. ஆண்டோடைய பேராலே நமக்கு உதவி உண்டு. அவரை விண்ணை மண்ணை படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் மீதும் புனித தனிசாசியார் மீதும் கொண்ட அன்பினால் நம்முடைய மக்கள் அணிய போகிற இந்த அடையாள சின்னங்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தனிசாசியார் அருளை பெற்று நிலைவாழ்வு பெற்று மகிழ செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். புனித தனிசாஸ் இளைஞர் சபையில் புதிதாக சேர்ந்திருக்கிற நீங்கள் இதன் அடையாளமாக இந்த அடையாள சின்னங்களை அணிந்து கொள்வீர்களாக. புனித தனிசாஸ் இளைஞர் சபையினுடைய புதிய பொறுப்பாளர்கள் முன் வருக. தலைவர் தினேஷ்
துணைத் தலைவர் திவாகர், செயலாளர் தனிஸ் ஆல்வின் டேவிட் ராஜா, துணை செயலாளர் மார்ட்டின் அம்ப்ரோஸ், பொருளாளர் வர்கீஸ், ஆலோசகர்கள் டென்னிஸ், அந்தோனி ஜே நெல்சன், விஜயசீலன். புதிய பொறுப்பாளர்கள் 2024. புதிய தலைவர் தினேஷ், புதிய துணைத் தலைவர் திவாகர், புதிய செயலாளர் தனிஸ் ஆல்வின் டேவிட் ராஜா, புதிய துணை செயலாளர் மார்ட்டின் அம்ப்ரோஸ், புதிய பொருளாளர் வர்கீஸ், புதிய ஆலோசகர்கள் டென்னிஸ், அந்தோனி ஜே நெல்சன், விஜயசீலன். இந்த நேரத்திலே கடந்த ஆண்டு நம்முடைய சொக்கு குடியிருப்பிலே தனுசாஸ் இளைஞர் சபையை சிறப்பாக வழி நடத்திய பழைய தலைவர், பழைய துணைத் தலைவர், பழைய செயலாளர், பழைய துணை செயலாளர், பழைய பொருளாளர், பழைய ஆலோசகர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய தலைவர் தினேஷ், புனித தனுசாஸ் சபையில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த மேலான அலுவலை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி உயர்வுக்கு ஏற்றபடி பக்தியிலும் புனியத்திலும் பணி மனப்பான்மையிலும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்து உங்கள் அலுவலை சார்ந்த கடமைகளை மட்டுமல்ல, சபையின் பொது ஒழுங்குகளையும் கவனமாய் கடைபிடிக்க கருத்தாயிருங்கள். இதன் அடையாளமாக இந்த அடையாள சின்னங்களை நீர் அணிந்து கொள்வீராக. துணைத் தலைவர் திவாகர், புனித தனுசாஸ் இளைஞர் சபையில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த முக்கிய அலுவலை கடமை உணர்வோடு ஏற்றுக்கொண்டு சபை கூட்டங்கள் நடத்துவதற்கு குழுவின் தலைவருக்கு உதவியாக இருப்பீராக. ஆலோசனை கொடுப்பதில் இறைவன் மகிமையையும் குழுவின் நலனுமே எப்போதும் கண்முன் வைத்து கட்சி மனப்பான்மைக்கு இடம் கொடாதிருங்கள். அலுவலின் உயர்வுக்கு ஏற்றபடி உங்களுடைய நடத்தை வேந்திருக்கும்படி முயற்சி செய்யுங்கள். இதன் அடையாளமாக இந்த அடையாள சின்னங்களை நீர் அணிந்து கொள்வீராக. புதிய செயலாளர் தனிஸ் ஆல்வின் டேவிட் ராஜா, உடைய தனுசாஸ் இளைஞர் சபையோடு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த பொறுப்புமிக்க அலுவலை ஏற்றுக்கொள்ளுங்கள். துணைவரான குருவினுடைய தலைவருடைய ஆலோசனை எப்போதும் கேட்டு எழுத வேண்டியதெல்லாம் மிக கவனத்தோடு எழுதுங்கள். இதன் அடையாளமாக இதன் அடையாள சின்னங்களை நீர் அணிந்து கொள்வீராக. புதிய பொருளாளர் வர்கீஸ், புனித தனுசாஸ் இளைஞர் சபையில் கொண்டு கொடுக்கப்படுகிற பொறுப்பான அலுவலை ஏற்றுக்கொள்ளுங்கள். சபையின் நலனுக்காகவும் பராமரிப்புக்காகவும் ஒப்படைக்கப்படும் சகலத்தையும் கண்ணியம் தவறாமல் எழுதி வைத்து கவனமாய் காப்பாற்றுங்கள். நம் ஆண்டவர் இயேசுவுக்கும் கன்னிமரியாளுக்கும் பிற அன்பு பணிகளுக்கும் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட சகலத்தையும் கவனமாய் காப்பாற்றுங்கள். இதன் அடையாளமாக இந்த அடையாள சின்னங்களை நீங்கள் அனைவரும் அணிந்து கொள்வீர்களாக. அனைவரும் எழுந்து நிற்போம். இதோ இந்நாள் முதல் எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையாள் என போற்றுமே. ஏனெனில் வல்லமை மிக்கவர் எனக்கு அரும்பெரும் செல்வல புரிந்தார். ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது.
ஏழைகளை எளியவரை உயர்த்தினார். பல இன்னல்படும் உள்ளங்களை தேற்றினார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார். நெஞ்சில் செருக்குற்ற மனிதரையே சிதறடித்தார். நெஞ்சில் செருக்குற்ற மனிதரையே சிதறடித்தார். என் ஆன்மா எந்நாளுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழ்கின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித தனுசாசுடைய இளைய சபை திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே தந்தையாக இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் சிறப்பாக இந்த இளைஞர்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எல்லாவற்றும் இறைவனை நோக்கி உருக்கமாக மன்றாடுவோம். அன்பே உருவான எங்கள் ஆண்டவரே, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், புதுநிலையினர் ஆகிய அனைவரும் தங்கள் ஒப்படைக்கப்பட்ட மந்தையை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டு தலைவர்கள் ஒவ்வொருவரும் மக்கள் தொண்டி மகேசன் தொண்டு என்பதை உணர்ந்து மக்களுக்கு அன்பு பணிபுரிய வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிமையில் வாடுவோர், நோயினால் பாதிக்கப்பட்டிருப்போர், மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நம் கடவுளை நல் மருத்துவராக இருந்து அவளை தொட்டு குணப்படுத்தும்படியாக இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த நாளிலே எங்களுடைய புனித தனிஸ்லாசியார் இளைஞர் சபையினர் ஒவ்வொருவரும் புனித தனிஸ்லாசியாரை போல ஜெபிக்கின்ற மனிதர்களாக இளைஞர்களாக வாழ வேண்டிய வரம் வரல வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் புனிதருடைய எடுத்துக்காட்டு என் நல்வாழ்வுக்கு தோண்டுதலாக இருக்க உம்மை வேண்டுகின்றோம். புனித தனுசாசியாருடைய திருவிழாவை கொண்டாடுகிற நாங்கள் இடைவிடாதவருடைய செயல்களை பின்பற்றவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீங்கிலும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரை வாழ்த்துவோமாக. இறைவனுக்கு நன்றி. எங்களுக்கு பாதுகாவலாயிருக்கிற புனிதையாக பரி தனிஸ்லாசி எங்களுக்காக இயேசுவை மன்றாடும்
எங்களுக்கு பாதுகாவலாயிருக்கிற புனித யாகப்பரே தனிஸ்லாசே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற புனித யாகப்பரே தனிஸ்லாசே, எங்கள் ஊரில் நல்ல சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற புனித யாகப்பரே தனிஸ்லாசே, எங்கள் ஊரில் நல்ல சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையும் அடைக்கலமும் இருக்கிற புனித யாகப்பரே தனிஸ்லாசே, நல்ல மழை பெய்து நாடு செழிக்கும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையும் அடைக்கலமுமாயிருக்கிற புனித யாகப்பரே தனிஸ்லாசே, நல்ல மழை பெய்து நாடு செழிக்கும்படியாக இயேசுவை மன்றாடும். இயேசுவே ஆண்டவர், உயிர்த்த மகிமை ஆண்டவர், எல்லா மனிதருடன் வான்படைகளுடன் உம்மை பணிந்து ஆராதிப்போம். இயேசுவே ஆண்டவர், உயிர்த்த மகிமை ஆண்டவர், எல்லா மனிதருடன் வான்படைகளுடன் உம்மை பணிந்து ஆராதிப்போம். இயேசுவே ஆண்டவர், உயிர்த்த மகிமை ஆண்டவர், எல்லா மனிதருடன் வான்படைகளுடன் உம்மை பணிந்து ஆராதிப்போம். என் உயிரே, என்
உன்னோடுதான் உன்னோடுதான் துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாக நிற்கின்றார் தீயாதே. துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாக நிற்கின்றார் தீயாதே. தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார். தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார். என்னுயிரே, என்னுயிரே, கலக்கம் கொள்ளாதே. காலமெல்லாம் காக்கும் தெய்வம் உன்னோடுதான், உன்னோடுதான். என்னுயிரே, என்னுயிரே, கலக்கம் கொள்ளாதே. காலமெல்லாம் காக்கும் தெய்வம் உன்னோடுதான், உன்னோடுதான். பரிசுத்த சிநேகத்தின் தேவ திரவியானமானமாகிய நற்கரனில் வீற்றிருக்கிற திவ்ய சேசுவே, எங்கள் முழு மனத நேசத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறோம். பாவிகள் தேவருடைய பலிபிட சன்னிதானத்தில் முதலாய் நினைக்க துணிகிற சகல அசுசியான நினைவுகளுக்கும் வெட்கத்துக்குரிய தோராசைகளுக்கு பரிகாரமாக நாத கிறிஸ்துடைய பரிசுத்த ஆசை பற்றுதலையும் அவர்கள் தேவரீரை சினைக்கு அத்தியந்த நேசத்தையும் தேவரிற்கு ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக தேவனே, நான் உம்மை விசுவசிக்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். உம்மை விசுவசியாதவர்க்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்க்காகவும் உம்மை நம்பாதவர்க்காகவும் உம்மை நேசியாதவர்க்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன், உமது மன்னிப்பை கேட்கிறேன். மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம்.
இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு வேண்டி உமது திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரை உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அடைக்கலம் என்னாலும் நிறைந்த உலகினிலே இருப்பதோர் உமது துணையினிலே வாழ்வினிலே உம்மருள் வேண்டுமையா. எம்மை நிறமும் அரவணை பீரை விண்ணின் மழை பெய்து விளைவுகள் வேரோங்க வேண்டிடும் அருளை வேண்டிடும் அருளை அருள் தரும் தனிசாசே அடைக்கலம் என்னாலும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
இன்று நம்முடைய தனுசாஸ்திரி இளைஞர் சபையினுடைய கலை நிகழ்வுகள் சிறப்பாக இன்னிசை கலை நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறும். எனவே அனைத்து மக்களும் கலந்து சிறப்பு செய்யும்படி ஆக்கம் ஊக்கம் கொடுக்கும்படி ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை காலை 6 மணி திருப்பலி நடைபெறும். எனவே அனைவரும் செய்யும்படியாகவும் சாட்சியாருடைய அற்புதங்களை நிறைவாக பெற்றுச் செல்லும்படியாகவும் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை காலை 6 மணிக்கு சிறப்பாக நடைபெறும். எனவே அனைத்து மக்களும் செய்யும்படியும் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.